இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 5 வெவ்வேறு கதைகள். இந்த கதையில வர்ற கேரக்டர்ஸ் எல்லாம் கிளைமாக்ஸ்ல ஒரு பாயிண்ட்ல தெரிஞ்சோ தெரியாமையோ மீட் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்படி அழகா இந்த 5 பேர்த்தோட லைஃபையும் ரொம்ப சாலிடாவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சொன்ன படம் தான் இது. ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் சிறந்த நடிகர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட். கிளைமாக்ஸ் வரைக்கும் இது ஒரு ஃபீல் குட் மூவியா தான் மூவ் ஆயிட்டு இருக்கும். ஆனா கிளைமாக்ஸ்ல பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். அதுதான் இந்த படத்தோட ஹைலைட்டு. படத்தோட ஓப்பனிங்லேயே ஒரு தனிமையான இடத்துல ஒரு பழைய வீட்டை காமிக்கிறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோயின் ஆமி வாழ்ந்துட்டு வராங்க. அங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா அவங்க தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கிறதா தான் தெரியுது. ஏதோ முக்கியமான வேலை கிளம்பிட்டு இருக்காங்க போல் இருக்கு. அவங்க சாரி எடுத்து அயன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் ஒரு ஃபோன் வருது. யார் கால் பண்றாங்க அப்படின்னு பார்த்த உடனேயே நம்ம ஆமி மூஞ்சில ஒரு சந்தோஷம் பறக்குது. ஃபோன் எடுத்து அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எதிர்பாராத விதமா இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ உனக்கு இருக்கு, அதனாலதான் இவ்வளவு வேகமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க போல இருக்கு. நான் இன்டர்வியூ முடிச்சுட்டு நேரா உங்க வீட்டுக்கு வரேன். 12:30க்கு தானே நீங்க வெளியே கிளம்புவீங்க, அதுக்குள்ள நான் வந்துருவேன் அப்படின்னு எதிர்முனையில பேசிட்டு இருக்கிறவங்க அநேகமா அது இவங்களோட கணவரா இருக்கலாம் அல்லது காதலனா இருக்கலாம். அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க அந்த எதிர்முனையில பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு இவங்க வேலைக்கு போறது பிடிக்கல போல இருக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு, நம்ம 2 பேரும் வேலைக்கு போனா நம்ம லைஃப் நல்லா ஸ்மூத்தா மூவ் ஆகல அப்படின்னு ஆமி சொல்லிட்டு இருக்கும் போது எதிர்முனையில பேசிட்டு இருந்தவங்க போனை கட் பண்ணிடுறாங்க போல இருக்கு. அந்த வீட்டோட செவுத்துல பாத்தீங்கன்னா நிறைய கட்டெரும்புகள்லாம் ஊறுறத காமிக்கிறாங்க. இல்ல அது சுளுக்கெரும்புன்னு நினைக்கிறேன். கடிச்சதுன்னா அந்த இடமெல்லாம் செவந்து போகும். ரொம்ப நேரத்துக்கு அங்க வலி இருக்கும். அந்த எறும்புகளை காமிக்கிறாங்க. என்னடா அது ஆர்ட் பிலிமான்னு கேட்டீங்கன்னா இல்ல இந்த கட்டெரும்பு தான் ஒரு முக்கியமான கேரக்டர் அந்த படத்துல பிளே பண்ணியிருக்கோம். அதனாலதான் இப்ப அதை ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறாங்க. வேக வேகமா ரெடியான ஆமி வீட்டை விட்டு கிளம்பி வெளியே வர அங்க அந்த தூய்மை பணியாளர் அம்மா ஆமியை கூப்பிடுறாங்க. என்னம்மா இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்க, சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணுமா, உன்னை சாப்பிட ஏகப்பட்ட கட்டெரும்புகள் இந்த ஏரியால சுத்திட்டு இருக்கு அப்படின்னு. இங்கேயும் கட்டெரும்பு ரெஃபரன்ஸா. ஒண்ணுமே பேசாம அங்கிருந்து ஆமியும் கிளம்பி போறாங்க. வேகமா ஓடி வந்து பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி அன்ஈஸியா உணர ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால சரியா நிக்க கூட முடியல. ரொம்ப நெளிறாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க. ஒரு பிரைவசியான இடத்தை தேடுறாங்க போல இருக்கு. ஆனா பஸ் ஸ்டாப்ல பிரைவசியான இடம் ஏது, ஒரு பஸ் வந்து கூட அவங்களால ஏற முடியல. அடுத்தது ஒரு ஆட்டோவை நிறுத்தி இவங்க போக வேண்டிய இடத்த சொல்றாங்க. அது ரொம்ப தூரமா வர முடியாது அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. எப்படியோ ஒரு ஆட்டோக்காரர் மட்டும் அங்க போறதுக்கு சம்மதிக்கிறாரு. ஆட்டோல ஏறி உட்கார்றாங்க. அந்த ஆளா ஆமிய பார்த்த உடனேயே தலைய வாரறான். சைடு மிரரை ஆமி நல்லா தெரியற மாதிரி மாத்தி வச்சுக்கிறான். இது சைடு மிரரா இல்ல சைட் அடிக்கிற மிரரா அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு அவன் அலப்பறை பண்ணிட்டு இருக்க. அண்ணா கொஞ்சம் ப்ளீஸ் சீக்கிரம் போங்க அப்படின்னு ஒரு ரிக்வஸ்டா கேட்கறான். போவா அப்படின்ட்டு இப்போ ஒரு வழியா ஆட்டோவை கிளப்புறான். போற வழியெல்லாம் ரோட்டை பார்க்கறானோ இல்லையோ சைடு மிரர்ல ஆமியை பார்த்து சைட் அடிச்சுட்டே வந்துட்டு இருக்கான். இதை பார்த்தா ஆமிக்கும் பயங்கர கடுப்பாகுது. முறைக்கிறாங்க, முணங்குறாங்க. ஆனா அதை பத்தியெல்லாம் அவன் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா ஏதாவது பேசினா பாதியில் இறக்கி விட்டுட்டானா வம்பா போயிருமேன்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியா இருக்கிறாங்க. இப்ப போற வழியில அவங்களால அவஸ்தை தாங்க முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட்டை பாக்குறாங்க. ஆனா ஒரு நிமிஷம் நிறுத்துங்கன்னு சொல்லி ஆட்டோவை நிறுத்த சொல்லி இந்த பப்ளிக் டாய்லெட்ல ஓடி போய் தட்டுனா அங்க ஒருத்தன் சரியான மப்பு போல இருக்கு. இவங்களை உள்ள போக விடாம பிளாக் பண்றான். இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் பக்கத்துல ஏதாவது இருக்குமா அப்படின்னு பாக்குறாங்க. பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. வேகமா ஓடுறாங்க. ரொம்ப அவசரம், நான் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு அந்த வீட்டுக்காரம்மா கிட்ட கேட்க இவங்களை ஏற இறங்க பார்த்த அந்த அம்மா, நீ யாருன்னே தெரியாது, உனக்கெல்லாம் பாத்ரூம் கொடுக்க முடியாது, போ அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சிடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அவஸ்தையோட திருப்பியும் அதே ஆட்டோல ஏறி கிளம்புறாங்க. இதுக்கு மேல தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆட்டோக்குள்ள உட்காந்துட்டே அவங்க சாரிய முட்டிக்கு மேல தூக்குறாங்க. இதையெல்லாம் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிற அந்த ஜொல்ல சைடு மிரர்ல முழுசா பார்த்துட்டே தான் இருக்கான். சாரிக்குள்ள கையை விட்டு 2 தொடைக்கு நடுவுல எதவோ தேடுறாங்க போல இருக்கு. அவங்க முகத்துல அப்படி ஒரு அவஸ்தை. ஒரு வழியா அவங்க தேடினதை வெளியே எடுத்து இப்ப நம்ம கிட்ட காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த கட்டெரும்பு, நான் சொன்னேன்ல இந்த கட்டெரும்பு ஒரு முக்கியமான கேரக்டர் பிளே பண்ணியிருக்குன்னு, அது இதுதான். இவங்க தேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு கட்டெரும்பு அந்த சாரிக்குள்ள போயிருச்சு போல இருக்கு. தொடைக்கு நடுவுல அந்த இடத்துல வசமா உட்காந்துட்டு இவங்களை கடின்னு கடிச்சிட்டு இருந்திருக்கு. அதனாலதான் நம்ம ஹீரோயின் இத்தனை அவஸ்தைப்பட்டிருக்காங்க. அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இப்ப ஆமியோட முகத்துல ஒரு பெரிய ரிலாக்ஸ் தெரியுது. இப்ப அவங்க இறங்க வேண்டிய இடமும் வர ஆட்டோ அங்க நிக்குது. பணம் கொடுக்கும்போது தான் பாக்குறாங்க அந்த ஆட்டோ டிரைவர் லுங்கி டேஞ்சரஸ் லெவல்ல மேல ஏத்தி விட்டுருக்கான். இவங்க ஆட்டோல அவஸ்தைப்பட்டு இருக்கும்போது இவனோட கை எங்க இருந்திருக்கும் அப்படிங்கிறது இப்ப அவங்கனால உணர முடியுது. அவனை முறைச்சு பாக்குறாங்க. உடனே வேக வேகமா லுங்கிய சரி பண்ணிக்கிறான். அவங்க பார்வையிலேயே ஆணுக்கு ஒரு நீதி பொண்ணுக்கு ஒரு நீதியாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதோட இந்த செக்மெண்ட் முடியுது. இப்ப அடுத்த செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ரேஷ்மா அப்படிங்கிறவங்களை காமிக்கிறாங்க. இவங்க ஒரு பிலிம் ப்ரொடியூசர். பயங்கர அலப்பறை பண்ற ஒரு கேரக்டர். தான் நடக்கிறது, குளிக்கிறது, தூங்குறது, சாப்பிட்றதுன்னு எதையும் விடாம அத்தனையும் இன்ஸ்டாகிராம், யூடியூப்
யூடியூப்னு போடுற ஒரு கிரிஞ்சான கேரக்டர். வியூஸ் வரணும் அப்படிங்கறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. கை குழந்தையும் கூட ஷோரூமுக்கு கூட்டிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு டைப்பு. தனக்கு வியூஸ் வரணும் அப்படிங்கறதுக்காக வீட்டு வேலை செய்யற அம்மா கிட்ட கொண்டாங்க நான் கூட்டுறேன் அப்படின்னு சொல்லி, பாருங்க இப்படிதான் கூட்டணுமா அப்படின்னு சொல்லி வீட்டை கூட்டுவாங்க. இனிப்பே இல்லாத கிரேப்ஸை சாப்பிட்டுட்டு வாவ் வெரி ஸ்வீட் அப்படிம்பாங்க. ஷூட் முடிஞ்சோடனே அதை தூ அப்படின்னு துப்புவாங்க. ஷூட் எடுக்கிறதுக்காக பொண்ணுகிட்ட புக்கை தலைகளா கொடுத்து இதை படி படி அப்படின்னு அவங்கள படிக்க வச்சு, என் பொண்ணு பாருங்க எப்ப பார்த்தாலும் படிப்புல தான் ரொம்ப பிஸியா இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு கிரிஞ்சு தான் இவங்க. ஏதோ புது படம் ப்ரொடியூஸ் பண்றாங்க போல இருக்கு. அதுக்காக சிலர்லாம் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க கூட பேரம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க எடுக்கிற இந்த ஷூட்ஸ் எல்லாம் அனில் அப்படின்னு ஒருத்தன் தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருப்பான். நீ தாண்டா என்னோட அடுத்த படத்துக்கு எடிட்டர் அப்படின்னு ஆசை வார்த்தை காட்டி குறைஞ்ச சம்பளத்துல அவனை வேலைக்கு வச்சிருப்பாங்க. ஆனா சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் இவெல்லாம் ஒரு எடிட்டரா அப்படின்னு அவனை கழுவி ஊத்துவாங்க. தன்னோட சுயநலத்துக்காக தான் இந்த கிரிஞ்சு பார்ட்டி அவனை வேலைக்கு வச்சிருக்கா. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் அந்த டிஸ்கஷன்ல யாரு ஹீரோ, ஹீரோயின், லைட் மேன்ல இருந்து எடிட்டர் வரைக்கும் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்போ நம்ம அனில் தான் அடுத்த படத்துக்கு எடிட்டர் அப்படின்னு சொல்ல வந்திருந்தவங்க, அவனா உங்களோட யூடியூப் வீடியோவை போய் பாருங்க, கன்றாவே எடிட் பண்ணி வச்சிருக்கான், இவனை படத்துக்கு எடிட் பண்ண விட்டா அவ்வளவுதான் படம் சொதப்பிடுவான் அப்படின்னு சொல்ல, நீங்க வேற அவனை யாருங்க எடிட்டரா போடுறான், நல்ல எடிட்டர் நம்ம படத்துக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு ரேஷ்மா சொல்லிட்டு இருக்க, இதை அனில் காது கேட்டுறான். ரொம்ப அப்செட் ஆயிடுறான். இப்ப ரேஷ்மா ஃபேமிலியோட நகைக்கடை ஷூட்டுக்காக கிளம்பிட்டு இருக்கா. கார்ல போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு இவங்களுக்கு முன்னாடி போன ஒரு ஆட்டோ சடன் பிரேக் போட்டு நிக்க, ஒரு செகண்ட் இல்ல இவங்க கார் அந்த ஆட்டோல முட்டி இருக்கும். ஒரு வழியா அதை அவாய்ட் பண்ணிட்டு பார்த்து ஓட்டுறா கமநாட்டி அப்படின்னு அவனை திட்டிட்டே இவங்க கிராஸ் பண்ணி போவாங்க. இப்ப நகைக்கடைக்கு வராங்க. யாருமே இவங்களை கண்டுக்கல. ரேஷ்மாக்கு ஒரே சர்ப்ரைசிங்கா இருக்கு. நம்ம எவ்வளவு பெரிய ப்ரொடியூசர், எவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்சர், நம்மளை ஒருத்தருமே கண்டுக்கலையே ஷூட்டுக்கு வர சொல்லிட்டு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் அங்கிருந்த மேனேஜர், மேடம் ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, என்னது கேன்சல் ஆயிடுச்சா, கேன்சல் ஆனா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு இவங்க டென்ஷன் ஆக, மேடம் உங்க யூடியூப் வீடியோவை பாருங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி அவன் கடுப்பா சொல்லிட்டு போயிடுறான். என்னடா இப்படி நாயோட கேவலமா ட்ரீட் பண்றானுங்களே அப்படின்ட்டு இவங்க யூடியூப் ஓபன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது இவங்க என்னென்ன அலப்பறை பண்ணுனாங்க அப்படின்னு. கேமரா முன்னாடி வீட்டை பெருக்கிறது, கட் சொன்னதுக்கு அப்புறம் அந்த வீட்டை பெருக்கிற அம்மாவைய கேவலமா பேசுறது, அந்த புளிப்பான திராட்சையை சாப்பிட்டுட்டு ஆஹா ஓகோன்னு புகழ்ந்துட்டு கட் சொன்னதுக்கு அப்புறம் தூ அப்படின்னு துப்புறது, பொண்ணு கையில தலைகளா புக்கை கொடுத்து ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் யாரு பார்க்க போறானுங்க மடையனுங்க, நீ பாட்டுக்கு படி அப்படின்னு அவளை சொல்றது. இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த நகைக்கடைக்கு கிளம்புறாங்க. அப்பதான் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா எல்லாரும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் சொன்னதுக்கு அப்புறம், எந்தூசியசம் இதுல என்ன இருக்கு, அது ஒரு வெங்காய நகைக்கடை அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசிட்டு போவாங்க. இது எல்லாத்தையுமே எடிட் பண்ணாமையே அந்த அனில் யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுறான். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த ப்ரொடியூசர் கிட்ட பேசினது எல்லாத்தையுமே அனில் காது கேட்டிருப்பான். போற போக்கில் அந்த டெக்னீஷியனும் அனில் காதில் இதை போட்டு விட்டு போயிருப்பான். இந்த கடுப்புல தான் அந்த ஃபுட்டேஜ் எதையுமே கட் பண்ணாம ராவா அப்படியே அப்லோட் பண்ணியிருக்கான். இதை பார்த்த உடனே ரேஷ்மா மூஞ்சியே மாறுது. அவமானத்தில் அப்படியே தலை குடிஞ்சுக்கிறான். இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை விட்டு கிளம்புறதுக்காக அனில் அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஃபோன் வருது. என்னோட அடுத்த படத்தில் நிஜமாலுமே நீ தான் எடிட்டர் அப்படின்னு ரேஷ்மா சொல்ல, இப்போ சந்தோஷமா அவன் வேலைய ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனை வெளியிட்டா இவங்க ரகசியம் எல்லாம் வெளியே வந்துடும். அதுக்காக கூட அவனை திருப்பி அங்க சேர்த்திருக்கலாம். இதோட இந்த செக்மெண்ட் முடியுது. இப்போ இந்த செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 2 வயசான கப்பலை காமிக்கிறாங்க, ராதாகிருஷ்ணன், சாந்தா. இந்த ராதாகிருஷ்ணனுக்கு 24 மணி நேரமும் பொண்டாட்டி பக்கத்திலே இருக்கணும். பொழுதனைக்கும் சாந்தா சாந்தா சாந்தான்னு அந்த பேரவே மந்திரமா உச்சரிச்சுட்டு இருப்பாரு. சாந்தா தண்ணி கொண்டு வா, டைம் என்ன, சாந்தா சாப்பாடு ரெடியா, டின்னர் ரெடியா அப்படின்னு அவங்கள வேலை செய்ய விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாரு. இன்னைக்கு அவங்களோட 35வது வெட்டிங் ஆனிவர்சரி. கடைக்கு போய் ஒரு நல்ல செல்போனா சாந்தாக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. அந்த கடைக்கார பொண்ணும், சார் இந்த போன் விலை 20,000 ரூபாய், இன்னொரு 5,000 ரூபாய் கட்டினீங்கன்னா ஒரு அலெக்சா உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும், ஆனா டிஸ்கவுண்ட்ல நீங்க 20,000 தான் கட்ட போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அலெக்சாவை இவங்க தலையில கட்டிடுது. அதாங்க இந்த அலெக்சானா சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளைங்கிற மாதிரி நம்ம கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுமே. அதுதான் ரொம்ப நேரமா ராதாகிருஷ்ணனோட போன் அடிச்சுட்டே இருக்கு. ஆனா அவர் அதை எடுக்கவே மாட்டேங்கிறாரு. ஏங்க அது அடிச்சுட்டே இருக்கு, எடுத்து பேசலாம் இல்ல அப்படின்னு சாந்தா சொல்ல, இல்ல சந்திரன் தான் கூப்பிட்டு இருக்கான், நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணி விட்றாரு. இப்போ அவங்க 2 பேரும் அவங்களோட ஃபேவரேட்டான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. இந்த அம்மாவுக்கு பிடிச்ச ஜூஸும் அவருக்கு பிடிச்ச காஃபியும் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வேகமாக ஓடி வந்து, அண்ணா ஏதாவது பைக் இருக்கா, என்னோட கார் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஐயோ என்கிட்ட பைக் இல்லையேமா அப்படின்னு ஓனர் சொல்லிட்டு இருக்க, அந்த பொண்ணு படபடப்பா இப்போ நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு அங்கிருந்து வேகமாக போக ஆரம்பிக்குது. இதே இந்த ஓல்டு கப்பல் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்பதான் அவங்க பக்கத்தில் வந்த அந்த ஹோட்டல் ஓனரும், 35 வருஷம் ஆச்சு இங்கே தானே உங்கள் லவ்வே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு அவங்களோட மனரும் நினைவில் அவர் தூண்டி விடுறாரு. அந்த பழைய ஞாபகங்களை பற்றி அசை போட்டுட்டு 2 பேரும் இப்போ வீட்டுக்கு வந்தா வீட்டு வாசல்ல ஒரு கார் நின்றுட்டு இருக்கு. ஐயோ சந்திரன் தான் வந்துட்டான் போல் இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல, அவர்கிட்ட பேசிருக்காம இல்லைங்க,
அப்படின்னு சாந்தா சொல்றாங்க. உனக்கு என்ன தெரியும், நான் தானே அவன் பேசுறதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு, எப்ப பார்த்தாலும் என் பையன் யூஎஸ்ல இருக்கான், அவன் போட்டோ பாரு, என் பேத்தி போட்டோ பாருன்னு தம்பட்டம் அடிச்சுட்டே இருப்பான், நம்மளுக்கா குழந்தைகளே இல்லை, எனக்கு கஷ்டமா இருக்காதா பின்ன அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. காரை விட்டு இறங்கி வந்தோடனே, டே சந்திரா வாடா வாடா, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படின்னு ராதாகிருஷ்ணன் அவர் போய் வரவேற்கிறாரு. ஏண்டா நான் எத்தனை நேரமா ஃபோன் அடிச்சுட்டு இருக்கேன், நீ ஃபோன் எடுக்க மாட்டியா அப்படின்னு அந்த சந்திரன் செல்லமா கோச்சிக்க, ஐயோ என் ஃபோனை சைலண்ட்ல போட்டுட்டுண்டா அப்படின்னு ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. 50 வருஷமா எனக்கு உனக்கு தெரியும், ஏன் தேவையில்லாம சப்பக்கட்டு கட்டுற அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ராதாகிருஷ்ணன் வழிகிறாரு. நாளைக்கு என்னோட பையன் வினு அமெரிக்கால இருந்து வரான், ஒரு சின்ன கெட்டு குதிரை வச்சிருக்கோம், வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளம்ப போக, அப்பதான் அந்த ஃபோன் வாங்கின விஷயத்த ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. அலெக்சான்னு ஏதோ கொடுத்தாங்களே அது என்ன அப்படின்னு சொல்லும்போது, அலெக்சா நம்மளோட கம்பெனியன் மாதிரி, உனக்கு பிடிச்ச பாட்டு, பிடிச்ச ஜோக்கு, உலக விஷயங்கள் எதை கேட்டாலும் அதை சொல்லும் அப்படின்னு சொல்ல, அப்படியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, எனக்கு அதை கொஞ்சம் கான்ஃபிகர் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா அவர் உள்ள எடுத்துட்டு போறாரு. அவரும் அலெக்சாவெல்லாம் கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துட்டு போறாரு. இப்ப ராதாகிருஷ்ணன் அலெக்சா கூட பேச ஆரம்பிக்கிறாரு. அலெக்சா டைம் என்ன அப்படின்னு கேட்க, அது 5:30 அப்படிங்குது. கேஜே யேசுதாஸ் பாட்டு போடுன்னு சொல்றாரு. அது அவருக்கு பிடிச்ச கேஜே யேசுதாஸ் பாட்டை ப்ளே பண்ணுது. ஒரு ஜோக் சொல்லு அப்படின்னு சொல்ல அதுவும் ஜோக் சொல்லுது. இந்த அலெக்சாவை பத்தி எல்லாம் தெரியாத ராதாகிருஷ்ணனுக்கு இதெல்லாம் ரொம்ப அதிசயமா இருக்கு. இப்போ நாளுக்கு நாள் அந்த அலெக்சா கூடவே அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் சாந்தா சாந்தான்னு கூப்பிட்டு இருந்த அந்த வாய் இப்ப அலெக்சா அலெக்சான்னு கூப்பிட ஆரம்பிக்குது. ஒவ்வொரு தடவையும் இவரோட குரல் கேட்கும்போது தன் கணவர் தான் தன்கிட்ட ஏதோ கேட்கிறாரு அப்படின்னு இவங்க பதில் சொல்ல வர, ஆனா அவரு பாத்தீங்கன்னா அலெக்சா கிட்ட கேட்டுட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையும் பார்த்து சாந்தா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளியூருக்கு போக வேண்டியது, எங்க போனாலுமே சாந்தா இல்லாம இவர் போக மாட்டாரு. ஆனா அன்னைக்குன்னு பார்த்தா, நீ வர வேண்டாம், எனக்கு துணைக்கு அலெக்சா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கழட்டி விட்டுட்டு கல்யாணத்துக்கு போயிடுறாரு. சாந்தா தன் கணவரோட போக்க நினைச்சு ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. கல்யாணத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வராரு. வந்தவர் முகமெல்லாம் வாடி போய் ரொம்ப அப்செட்டா இருக்காரு. என்னன்னு கேட்டா, நான் இங்கிருந்து கிளம்பி போனதுல இருந்து இப்ப வரைக்கும் அலெக்சா என் கூட பேச மாட்டேங்கிறா அப்படின்னு வருத்தப்படுறாரு. அப்புறம் தான் தெரியுது, அந்த அலெக்சாக்கு சார்ஜ் போட்டாதான் அது பேசும் அப்படின்னு. அதை சார்ஜ் போடு, என்னால அது கூட பேசாம இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வாட்டமா சொல்றாரு. இதை பார்த்த சாந்தாக்கு இன்னும் கவலை அதிகமாகுது. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. மறுநாள் காலையில் எந்திரிச்ச ராதாகிருஷ்ணன் அலெக்சா அப்படின்னு கூப்பிட, அந்த அலெக்சா கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. அது இருக்கிற இடத்துல போய் தேடி பார்க்காரு, அங்க அலெக்சா இல்ல. பதறி போய் மனைவி கிட்ட, அலெக்சாவை பார்த்தியா அப்படின்னு கேட்க, இல்லையே, நேற்று நீங்கள் வரும்போதே அலெக்சா இல்லவே இல்லையே, நீங்கள் சார்ஜ் போட சொன்னீங்கன்னு போய் பார்த்தேன், ஆனால் அலெக்சா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பதறி போய் பதட்டத்தோட கல்யாண மண்டபத்தில் சொந்தக்காரங்கன்னு அத்தனை பேர்த்துக்கிட்டும் ஃபோன் பண்ணி என்னோட அலெக்சாவை பார்த்தீங்களான்னு விசாரிச்சுட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே ரொம்ப வருத்தமாக சாந்தா பார்த்துட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு தன் மேலே அட்டாச்மெண்ட்டாக இருந்த புருஷன் இப்படி மாறிட்டாரே அப்படின்னு அவங்க கவலையாக பார்த்துட்டு இருக்காங்க. எங்கே தேடியும் அலெக்சா கிடைக்காததால ரொம்ப வருத்தத்தோட சாந்தாவை திரும்பி பார்க்குறாரு. அப்போதான் அந்த குப்பை எடுக்கிறவங்க ஒரு டப்பாவை தூக்கி அந்த குப்பை பேக்ல போறத பாக்குறாரு. அது வேற எந்த டப்பாவும் இல்ல, இந்த அலெக்சாவோட டப்பாவை தான். மனைவியை திரும்பி பாக்குறாரு. மனைவி அப்படியே தலை குனிஞ்சுக்கிறாங்க. இப்பதான் அவருக்கு புரியுது, அந்த அலெக்சாவை டிஸ்போஸ் பண்ணினது சாந்தா தான் அப்படின்னு. அவருக்கு மனைவியோட மனசு புரிஞ்சு போச்சு. தன் மனைவியை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ராதாகிருஷ்ணன் இப்ப மனைவியை பாசத்தோட கட்டி தழுவிக்கிறாரு. இப்ப பழையபடி ராதாகிருஷ்ணனும், சாந்தா டைம் என்ன அப்படிங்க, 5:30 அப்படின்னு சந்தோஷமா சாந்தாவும் சமையலறையிலிருந்து குரல் கொடுக்குறாங்க. அவங்க திரும்பியும் பழையபடி ஒரு ஹாப்பியான லைஃபுக்கு போயிட்டாங்க அப்படின்னு காமிச்சு அந்த செக்மெண்ட் முடியுது. இப்போ இந்த 4வது செக்மெண்ட்ல ரூம்ல தனிமையில படுத்திருக்கிற மேனகாவை காமிக்கிறாங்க. பெட்ல படுத்துட்டு காலை செவுத்துல வச்சுட்டு ஏதோ மும்மரமா யோசிச்சுட்டு இருக்கா. அவ என்ன யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலேஜ் டேஸ்ல இவளும் இவளோட பாய் ஃப்ரெண்டு அனுப்பும் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணது, இவங்க ரொமான்ஸ் பண்ணனது அப்படின்னு பலதரப்பட்ட விஷயங்களை அவ யோசனை பண்ணிட்டு இருக்கா. ஆனா இது எல்லாத்தையும் அவ சந்தோஷமா யோசனை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியல, ரொம்ப அப்செட்டா இருக்கா. அவங்க மீட் பண்ணிக்கிட்டது, பேசிக்கிட்டது, பழகுனது, அப்புறம் அனூப் அமெரிக்காவுக்கு வேலை கிடைச்சு 3 வருஷத்துக்கு முன்னாடி கிளம்பி போனது அப்படிங்கிறது எல்லாம் ஒரு மாண்டேஜ் ஷாட்ல காமிக்கிறாங்க. அந்த மாண்டேஜ் சீன்ஸை பார்க்கும்போது இந்த அனூப் ஒரு டாமினன்ட் கேரக்டர் மாதிரி தெரியுது. அதாவது பெண்கள் ஆண்களுக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற டைப் மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் இவங்க 2 பேரும் ரொம்ப டீப்பா லவ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பிளாஷ்பேக்லயே கரண்ட் சிச்சுவேஷனுக்கு வருது. அனூப் அமெரிக்கால இருந்து வந்துட்டான். இப்போ அவங்க 2 பேரும் கல்யாணத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் அனூப் ஒரு புது கார்ல மேனகா வீட்டுக்கு வரா. அது என்னன்னு பார்த்தா, மேனகாவோட அப்பா தான் சர்ப்ரைஸா மாப்பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருப்பாரு. ஆனா பொண்ணுகிட்ட அதை பத்தி சொல்லிருக்க கூட மாட்டாரு. ஒரு வார்த்தை எங்கிட்ட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு அப்பாவை கடுப்படிக்கிறா. அனூப்பும் மேனகாவும் இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அனூப் ஒரு கேள்வி கேட்கறான், நீ என்ன விர்ஜினாவே கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்க, இதை கேட்டு இவளுக்கு சர்ப்ரைஸாவும் இருக்கும், ஷாக்காவும் இருக்கு. விர்ஜினா கல்யாணம் பண்ணாம வேற எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க? நீ யூஎஸ் போயிட்டு வந்தா நீ என்ன யூஎஸ் காரனே ஆயிருவியா? நீ உன்னோட பூர்வீகம் கேரளா தான், அதன்படி நடந்துக்க அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கு சொல்லலப்பா, நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ண போறோம், நான் உன்னை அனுபவிக்க தான் போறேன்,
அதுக்கு இப்பவே நம்ம அனுபவிக்கலாமே, என்னால முடியலப்பா, 3 வருஷமா நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கெஞ்சி எப்படியோ அவளை கன்வின்ஸும் பண்ணிடுறான். வீட்டுல கேட்டா என்ன சொல்றது அப்படின்னு அவ கேட்க, ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்னு சொல்லு, இப்ப அதுதானே ரொம்ப ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அதன்படி இப்ப அவங்க 2 பேரும் ஒரு லாட்ஜ்ல ரூம் புக் பண்றாங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரி அங்க ஒரு போட்டோ ஷூட் நடக்குது. அதை முடிச்சு அடுத்தது சம்பவத்துக்கு ரெடி ஆகுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி பிரசன்ட் சிச்சுவேஷனுக்கு வராங்க. வச்சிருந்த டீ அப்படியே இருக்கு, சாப்பாடு அப்படியே இருக்கு. எதையுமே சாப்பிடாம மோட்டை வெறிச்சு பார்த்துட்டு கட்டில படுத்துட்டு காலை தூக்கி செவுத்துல வச்சிட்டு இருக்கிற மகளை பார்த்த அம்மாவும், என்னடி ஆச்சு, டீயும் குடிக்கல சாப்பிடவும் இல்லை, சரி வா எல்லாரும் டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட, நீ போமா நான் வரேன், நீ போமா நான் வரேன் அப்படிங்கிற மேனகா. அதெல்லாம் முடியாதுடி, நீ மத்தியானமும் சாப்பிடல, அப்பா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வா அப்படின்னு பலவந்தமா அவளை இழுத்துட்டு வந்து இப்ப டைனிங் டேபிள் உட்கார வைக்கிறாங்க. தங்கச்சி, அம்மா, அப்பா, பாட்டின்னு அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் ப்ராப்பராகவே இவ பதில் சொல்ல மாட்டேங்கிறா. என்னதாண்டி ஆச்சு உனக்கு, உனக்கு அனுப்புங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அம்மா கோவமா கேட்குறாங்க. பதில் எதுவும் சொல்லாம திரும்பி வந்து இவ அதே மாதிரி கட்டில படுத்துக்கிறா. பின்னாடியே வந்த அம்மா, அப்பா, தங்கச்சி எல்லாம் என்னாச்சு உனக்குன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்பதான் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. அதாவது இவங்க 2 பேரும் லாட்ஜுக்கு போய் சம்பவத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா, அப்ப பக்கத்துல இருக்க டைம் பீஸ்ல 8:24 டைம் காமிக்குது. இவங்க சம்பவத்தை முடிச்சுட்டு அனுப்பு தூங்கி போயிடுறான். அப்ப பாத்தீங்கன்னா டைம்ல 8:28 காமிக்குது. டே 4 நிமிஷத்துல நீ என்னடா பண்ணுன அப்படின்னு நம்மளுக்கே அதிர்ச்சியா இருக்கு. இதே அதிர்ச்சி தான் அந்த பொண்ணுக்கும் ஏற்பட்டிருக்கு. மறுநாள் இதை பத்தியே யோசிச்சுட்டே இவ ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்க, வேகமா ஒரு பொண்ணு இவ ஸ்கூட்டர்ல மோதி உளுந்து எந்திரிச்சு ஓடுறா. போன எபிசோட்ல அந்த வயசான கப்பல் 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து இருக்கும்போது உங்ககிட்ட ஸ்கூட்டர் இருக்கான்னு அந்த ஓனர் கிட்ட ஒருத்தி ஸ்கூட்டர் கேட்டிருப்பா இல்லையா, அதே பொண்ணு தான் இந்த பொண்ணு. என்னாச்சு இவளுக்கு இப்படி ஓடுறா அப்படிங்கிற மாதிரி மேனகாவும் பார்த்துட்டு இருக்கா. இப்ப இந்த பிளாஷ்பேக்கு வராங்க. அம்மா அப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு ஒன்னும் தெரியாம முழிச்சிட்டு இருக்க, இந்த கல்யாணம் வேண்டாமா அப்படின்னு மேனகா சொல்றா. இதை கேட்டு எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. எல்லா ஏற்பாடு முடிஞ்சது, இந்த சமயத்துல கல்யாணம் வேண்டாமா அப்படின்னு அம்மாக்காரி பதற, எனக்கு அனுப்பு கூட சாட்டிஸ்ஃபை இல்லம்மா, அதனால கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்ல, சாட்டிஸ்ஃபையா அப்படின்னா என்ன, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு அம்மா திருதிருன்னு முழிக்க, அப்பாவுக்கு ஏதோ புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கு. அப்பதான் அங்க வந்த பாட்டியும், அதுதான் பேத்தி சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னு சொல்றாள்ல, எதுக்காக அவளை தொந்தரவு பண்றீங்க, அவ வாழ்க்கை ஃபுல்லா அவ சீரழியணுமா, பேசாம போங்கெல்லாம் வெளியே அப்படின்னு சொல்ல எல்லாரும் அமைதியா போயிடுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த 4 நிமிஷம் மேட்டர் தான் இந்த பொண்ணை ரொம்ப யோசிக்க வச்சிருக்கு. அவனால 4 நிமிஷம் கூட இந்த பொண்ணு கூட தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியல. இவனை கல்யாணம் பண்ணிட்டு காலம் ஃபுல்லா கஷ்டப்படணுமா அப்படின்னு தான் அவ வேண்டாம் அப்படின்னு இந்த கல்யாணத்தவே அவன் நிறுத்தியிருக்கா. இந்த பொண்ணோட முடிவு கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலா உங்களுக்கு எல்லாம் தெரியலாம். ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க, இந்த பொண்ணு பண்ணினது 100% கரெக்ட் அப்படின்னு புரியும். இதோட இந்த 4வது செக்மெண்ட்டும் முடியுது. இப்போ இந்த லாஸ்ட் செக்மெண்ட்ல சனா காலையில ஜாகிங் போயிட்டு இருக்கா. ஜாகிங் போயிட்டு வீட்டுக்கு வந்து காஃபி குடிக்கலான்னு காஃபி ப்ரிப்பேர் பண்றதுக்காக அடுப்புல தண்ணி வைக்கிறா. அந்த சமயத்துல டோர் பெல் அடிக்க போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா இவளோட தம்பி வந்திருக்கான். ஊர்ல இருந்து அம்மா உனக்கு இதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சுட்டு, நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற, அம்மா அப்பெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்னு அவன் சொல்ல, இங்க பார் எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை, எனக்கு எப்ப தோணுதோ நான் அப்ப பண்ணிக்கிறேன் அப்படின்னு சனா தம்பி கிட்ட மூஞ்சில் மாதிரி பேச, ஆல்ரெடி உனக்கு 25 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. 25 வயசா, 35 வயசு தாண்டின மாதிரி இருக்கே, சரி பரவாயில்ல, படத்துல 25 வயசு கேரக்டர், அம்மா அப்பெல்லாம் இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகாது நினைச்சு கவலைப்பட்டு இருக்காங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணு அப்படின்னு அவன் சொல்ல, உங்க தொந்தரவு தாங்க முடியாம தான் ஒரே ஊர்ல இருந்து கூட நான் இந்த பிளாட்டை வாடகைக்கு எடுத்து உங்க சாவகாசமே வேண்டான்னு இங்க தங்கி இருக்கேன், இங்கேயும் வந்து நான் தொந்தரவு பண்ணணுமா, நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு அவனை கிளப்பி விட்டுட்டு சனா ரொம்ப டென்ஸ்டா இருக்கிறா. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அவளுக்கு ஒரு பிரசன்டேஷன் இருக்கு. யூஎஸ்ல இருந்து ஒரு கிளைண்ட் வேற வராரு. 1 மணிக்கு பிளான் பண்ணியிருந்த மீட்டிங் ப்ரீபோன் பண்ணி 12 மணிக்கே வச்சுட்டாங்க. ஆல்ரெடி 11 மணி ஆச்சு. இப்ப கிளம்பினாலே 12 மணிக்கு போய் சேர முடியாது அப்படிங்கிற டென்ஷன் தான். ஒரு வழியா வீட்டை பூட்டிட்டு வேகமா சனா கிளம்ப ஆரம்பிக்க, அந்த பிளாட்ல இருக்கிற ஒரு வயசான கப்பல், ஏமா நாங்க ஊருக்கு போறோம், ட்ரெயினுக்கு வேற புக் பண்ணிட்டோம், டைம் ஆச்சு, எங்களை டிராப் பண்ண முடியுமான்னு கேட்க, என்னால முடியாது, டாக்ஸி பிடிச்சு போங்க அப்படின்னு வெடுக்குன்னு அவங்க கிட்ட பதில் பேசிட்டு போறா. என்ன எப்பவுமே இந்த பொண்ணு எங்க நல்லா பேசுவா, இன்னைக்கு ஏன் இப்படி கடுப்படிக்கிறா அப்படின்னு அந்த பெரியவர் யோசிக்கிறாரு. இதெல்லாம் பத்தாதுன்னு கார் எடுத்துட்டு வந்தா அந்த பேரிகேட் வேற சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. வாட்ச்மேனும் என்னென்னமோ பண்ணி பார்க்கறாரு, அந்த பேரிகேட் மேல போகவே மாட்டேங்குது. செம்ம டென்ஷன் ஆகி சானாவும் கத்துறா. ஒரு வழியா அந்த பேரிகேட் இப்போ ஓப்பன் ஆகுது. வேகமா அங்கிருந்து கிளம்புறா. எப்படியோ டைமுக்கு ஆஃபீஸ் வந்துடுறா. கரெக்டா அந்த மீட்டிங் ஷெட்யூல் பண்ணபடி டைமுக்கு வந்துட்டா. இப்போ மீட்டிங் போயிட்டு இருக்கு. அந்த ஃபாரின் கிளைண்ட்டும் இவங்க ப்ராஜெக்ட்ல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா நீ அடுத்த மாசமே யூஎஸ் வர வேண்டியது இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, ஷியோர் சார் அப்படின்னு சானா ரொம்ப சந்தோஷமா தலையாட்டிட்டு இருக்கா. டெமோ போயிட்டு இருக்க நடுவுல ஏதோ ஒரு விஷயம் சனாக்கு ஸ்ட்ரைக் ஆகுது.
உடனடியாக அவங்க கிட்ட எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு வெளியே ஓடி வரா. வெளியே வந்த டீம் லீடும் என்னாச்சு சனான்னு கேட்க, பாரு நீ கொஞ்ச நேரம் மேனேஜ் பண்ணிக்கோ நான் வந்துறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. சனாக்கு என்ன பிரச்சனைன்னு நம்மளுக்கும் தெரியல. கார் எடுத்துட்டு இப்ப வேகமா வந்துட்டு இருக்கா. திடீர்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் இல்லாம கார் ஒரு இடத்துல நின்னுருது. தண்ணியில இருந்து தூக்கி வெளியே போட்ட மீனாட்டா துடிக்கிறா. கேப் புக் பண்ண ட்ரை பண்றா, அதனால புக் பண்ண முடியல. நல்ல வேலையா அங்க ஒரு ஆட்டோ வரவும் அந்த ஆட்டோல ஏறி உட்கார்றா. இந்த ஆட்டோ தான் ஃபர்ஸ்ட் சீன்ல ஆமியை கூட்டிட்டு போன ஆட்டோ. அதே டிரைவர் இப்ப அதே மாதிரி தலையெல்லாம் சீவிட்டு சைடு மிரரை சனாவை பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி வைக்கிறான். இந்த சைடு மிரர் பொண்ணுகளை பாக்குறக்கா ரோட்டை பாக்குறக்கா அப்படின்னு சனா கடுப்படிக்கிறா. ஒன்னும் பிரச்சனை இல்லை மேடம், டோன்ட் வரி, நான் உங்களை சீக்கிரமா நீங்க சொன்ன இடத்துக்கு கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்ட்டு வண்டி ஆட்டோவை கிளப்பினவன் அவன் பாட்டுக்கு ஸ்லோவா போறான். கொஞ்சம் ஸ்பீடா போங்க, ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு சானா சொல்ல, ஓகே போலான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு பெட்ரோல் பங்கத்துல போய் நிறுத்துறான். போயிட்டு இருந்த ஆட்டோ திடீர்னு நிக்க, இப்ப பின்னாடி வந்து அந்த BMW கார் ஜஸ்ட் மிஸ்ல இந்த ஆட்டோவை இடிக்கிறத தப்பிக்குது. கிராஸ் பண்ணி நிறுத்தின அந்த கார்ல இருந்து சாவகிராக்கி பார்த்து போ அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அந்த ரேஷ்மா போறா. சோ அந்த செகண்ட் சீனை வந்து இங்க கனெக்ட் பண்றாங்க. என்னையா நான் அர்ஜென்ட்னு சொல்லிட்டு இருக்க, நீ பெட்ரோல் பங்க்ல நிறுத்துற அப்படின்னு சானா கேட்க, பெட்ரோல் போட்டா தானே மேடம் வண்டி ஓடும், ஒரு 2 நிமிஷத்துல பெட்ரோல் போட்டு போயிடலாம் அப்படின்னு அவன் சொல்ல, இவனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு அங்கிருந்து இறங்கி இப்ப வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் தெரியுது. அங்க ஓடி போய் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட, அண்ணா உங்ககிட்ட ஏதாவது ஸ்கூட்டர் இருக்குமா, என்னோட கார் பெட்ரோல் தீந்து போச்சு அப்படின்னு சொல்ல, ஐயோ என்கிட்ட ஸ்கூட்டர் இல்லமா அப்படின்னு சொல்றாரு. இதை அந்த வயசான கப்பலும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த சீனை அப்படியே வந்து இங்க கனெக்ட் பண்றாங்க. திருப்பி அங்கிருந்து வேகமா ஓடி ரோட கிராஸ் பண்ணும்போது தான் மேனகா வந்த ஸ்கூட்டர்ல போய் இடிச்சு உழுக போறா. இப்ப கரெக்டா அந்த மேனகாவோ ஸ்கூட்டர்ல போய் சானா உழுகிற அந்த சீனையும் கனெக்ட் பண்றாங்க. ஒரு வழியா சானா ஓடியே வீட்டுக்கு வந்து சேர்றா. வாட்ச்மேனுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இந்த அம்மா இப்படி ஓடுதுன்னு திருதுன்னு முழிச்சிட்டு பார்த்துட்டு இருக்காரு. வேகமா வீட்டுக்குள்ள ஓடி வந்தவ அந்த அடுப்பு போய் பாக்குறா. அப்படியே அந்த பாத்திரம் வந்து பழுப்பு கலரா மாறி இருக்கு. ஆனா கேஸ் ஆஃப் ஆயிருக்கு. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவ தம்பி வரும்போது டீ குடிக்கலான்னு சொல்லி தண்ணி வச்சிருப்பா இல்லையா, ஆபீஸ் மீட்டிங்கு தம்பி பண்ண டென்ஷன்னு அந்த டென்ஷன்ல கேஸ் ஆஃப் பண்ணாமையே போயிருப்பா. மீட்டிங் நடுவில் கேஸ் ஆஃப் பண்ணாம வந்துட்டோம் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வர அந்த டென்ஷன்ல தான் இவ்வளவு வேகமா வீட்டுக்கு திரும்பி ஓடி வந்திருக்கா. ஆனா இப்ப கேஸ் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. யார் வீட்டுக்குள்ள வந்து கேஸ் ஆஃப் பண்ணது அப்படின்னு டென்ஷனோட திரும்பி பார்க்கறா. அங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்சாங்க இல்லையா ஆமி, அந்த ஆமிங்க கை கட்டி நின்று இவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. நான் தான் இன்டர்வியூ முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன் இல்லையா, நான் வந்து பார்த்தேன் நீ கிளம்பிட்ட. நான் உள்ள வரும்போது இந்த பாத்திரம் தகன்னு கொதிச்சிட்டு இருந்துச்சு, நான் தான் கேஸை ஆஃப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவ சிரிக்கிறா. நான் தான் உனக்கு அடிக்கடி சொல்லுவனே, உனக்கு தேவைப்படுற இடத்துல நான் இருப்பேன்னு, பாத்தியா அது கரெக்டா போச்சு தானே அப்படின்னு சானா கிட்ட சொல்லிட்டு இப்ப அவ பக்கத்துல வர்றா ஆமியும். ரெண்டுகளும் பார்த்தா பக்கத்துல வருதுங்க, கட்டி பிடிச்சிக்குதுங்க, மூக்கோட மூக்கு உரசிக்குதுங்க. ஏய் நீங்க 2 பேரும் அவ்வளவுகளாடி அப்படின்னு நிஜமாவே நம்மளுக்கு தூக்கி வாரி போடுது. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் சீன்ல இவளுக்கு போன்ல பேசிட்டு இருந்தா இல்லையா, நம்மளும் கூட அவ ஹஸ்பண்டோ லவ்வரோ அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கா நினைச்சோம்ல. லவ்வர் தான், ஆனா இந்த பொம்பளை லவ்வர் கூட அவ பேசிட்டு இருக்கிறா. இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறனால தான் வீட்டுல பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அந்த சானாவும் அடம் முடிச்சிட்டு இருக்கா. இந்த ட்விஸ்டோடையே இந்த படமும் முடியுது. படம் முடியறதுக்கு முன்னாடி நம்மளை பார்த்தபடியே ஆமி கேமராவை ஒரு இடத்துல திருப்புறா. அங்க பாத்தீங்கன்னா நிறைய கட்டெரும்புக போயிட்டு இருக்கு. என்னங்க உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். நம்ம வேற ஒரு பதிவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.